என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. மச்சான், உனக்கு அடிப்பட்டதுல இருந்து ஆபீஸ்க்கே போலடா. உன் கூடயே இருந்துட்டேன். இன்னைக்காவது ஆபீஸ்க்கு போறேன்டா. ரொம்ப நாள் லீவ் போட்டாச்சு. இனி போனா அந்த மேனேஜர் வேற கத்துவான். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, எதையாவது நான் சொல்லி சமாளிக்கிறேன். நான் இன்னைக்காவது ஆபீஸ்க்கு போறேன்டா. சரிடா சக்தி. ஆமா, ரொம்ப நாள் லீவ் ஆயிடுச்சு. சரி, நீ கிளம்பு. நான் வேணா வரட்டாடா? மேனேஜர் கிட்ட நான் வேணா வந்து பேசிட்டா? யாரு நீ? வேணண்டா ஐயப்பா. நானாவது கையில காலில் விழுந்து திரும்ப போய் சேர்ந்துருவேன்டா. ஆனா நீ வந்தேன்னு வச்சுக்க, அந்த ஆள் ஒண்ணு சொல்ல நீ ஒண்ணு சொல்ல, கடைசியில டென்ஷனாகி நீ ஏதாவது பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் நீ வேலைக்கே வேண்டான்னு சீட்டை கழிச்சு அனுப்பிடுவான். என் வேலைக்கே உட வச்சிடாதப்பா. டேய், நான் அப்படி பண்ணுவேனாடா? நீ தானே இதுவும் பண்ணுவ, இதுக்கு மேலையும் பண்ணுவ. ஒன்னும் தேவை கிடையாது. நானே போய் சேர்ந்துக்கிறேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. மறக்காம சாயந்தரம் வேலை முடிஞ்சதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. வரேன். இங்க வராம வேற எங்க போறது? அது சரி, அது என்னடா கையில சிகரெட் பாக்கெட் மாதிரி இருக்கு? ஆமாண்டா சக்தி. ஹாஸ்பிட்டல்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற ஒரு பையன் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா என் கண்ணில் பட்டான். விடுவனா? தம் அடிக்கிறதே தப்பு, இதுல வேற ஹாஸ்பிட்டலுக்குள்ள நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதான் தலையிலேயே 4 போடு போட்டு அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். அது சரி, இன்னைக்கு அவன் கெட்ட நேரம். சரி விடு. சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். சரிடா. டேய், இது புடி. இது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே எங்கேயாவது டஸ்ட்பின்ல தூக்கி போட்டு போயிரு. குடு. டேய் மச்சான், நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைக்காத அளவுக்கு சொல்லு. அது ஒண்ணும் இல்லடா. உனக்கு இந்த தம் அடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் அடிக்க விட மாட்டேங்கிற. இப்போ அதுவாவே நம்ம கைக்கு வந்திருக்கு. அதனால டேய் அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா. சும்மா தம்ம கையில வச்சு ஒரு போஸ் கொடுத்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்டா. போட்டோவா? டேய், எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? டேய், சும்மா தாண்டா, ஒரு ஜாலிக்காக. வாழ்க்கையில இதுக்கப்புறம் இதை நம்ம கையால தொட்டு கூட பார்க்க முடியாது. இப்ப அதுவாவே கையில கிடைச்சிருக்கு, அதை வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கோன்னு சொன்னேன். இது தப்பா? சரி, நின்னு தொலை, எடுக்கிறேன். இப்ப பாரு ஐயாவோட போஸ. எடுத்தாச்சு போதுண்டா. முதல்ல அதை கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு வேலைக்கு கிளம்பு. டேய், என்ன போட்டோ மட்டும்தானா? பாட்டெல்லாம் கிடையாதா? பாட்டா? ஆமா, உனக்கு மட்டும் சர்பத்தை குடிச்சதுக்கு சரக்கு அடிச்ச ரேஞ்சில பாட்டு போட்டல, எனக்கு தம் அடிக்கிறதுக்கு பாட்டெல்லாம் போட மாட்டியா? டேய், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஒழுங்கா கிளம்பின்னு சொல்லிட்டேன். ஏங்க, இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. அன்னைக்கு இவன் சர்பத்து குடிச்சதுக்கு என்ன ரேஞ்சில பாட்டு போட்டான்? அது உனக்கு ஓவர் பில்டப்பா தெரியல. இப்ப நான் ஒரு தம் அடிக்கிறதுக்கு ஒரு பாட்டு போடுறான்னு சொன்னதுக்கு ஓவரா இருக்குன்றான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்மள ஹீரோவாகவே விட மாட்டான். டேய், உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை? பாட்டு போடுறேன் அவ்வளவுதானே, போட்டு தொலைக்கிறேன். அது சொல்றவங்க கிட்ட சொன்னாதான் வேலை நடக்குது. டேய், ஒன்ன. டேய், பாட்ட போடுறா. போடுறேன். நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு. நான் ரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம்மா விரும்புச்சு. நான் கண்ணடிக்கிற ஸ்டைல பார்த்து கவிதை உள்ள விரும்புச்சு. நான் சிரிச்சு பேசு ஸ்டைல பார்த்து சின்ன பொண்ணு விரும்புச்சு. போட்டு நான் ஜாலிய விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் ஜாலிய விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஜாலிக்காக தான், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சரக்கு அடிக்கிறத விட தம் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதனால அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. ஆரம்பத்துல சும்மா என்ன மாதிரி ஒரு போஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா சும்மா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நம்ம ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கு நம்மளால அதை நிறுத்தவே முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். அதனால யாரும் ட்ரை கூட பண்ணாதீங்க. அப்புறம் சரக்கு அடிச்சா கூட நம்ம ஹெல்த் மட்டும்தான் பாதிக்கப்படும். ஆனா தம் அடிச்சோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஹெல்த்தும் சேர்ந்து பாதிக்கப்படும். அதை புரிஞ்சுக்கங்க. ஆமா, நம்ம தம் அடிக்கிற பாவத்துக்கு நம்ம சாவறது பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து சாவடிக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. அப்புறம் தம் அடிச்சா கெத்துன்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. கெத்தை காமிக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதுல நம்ம கெத்தை காட்டுவோம். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதனால யாரும் தம் அடிக்காதீங்க. யாராவது இதுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்பவே ஸ்டாப் பண்ணிருங்க. ஆமா, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஆனா லவ் இஸ் இன்ஜூரியஸ் டு லைஃப். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. டேய், ஐயோ, ஒன்ன சொல்லலடாப்பா, பொதுவா கருத்து சொன்னேன்.
இவன் மட்டும் ஊருக்கெல்லாம் கருத்து சொல்லுவான், ஆனா இவனுக்கு ஒரு கருத்து சொன்னா மட்டும் முறைப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம்னு தான் இந்த கண்டென்ட் எடுத்தோம். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. டேய், ஷமீரும் சக்தியும் எப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்டா. அதெல்லாம் ஒன்னும் அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்கடா. சரி சரி, அவங்க நினைக்கிறது இருக்கட்டும். இப்போ ஒருவேளை கயல் வந்து உன்னை இந்த போஸ்ட்ல பார்த்தா என்னடா ஆகும்? டேய், என்ன கயல்னா என்ன பயந்துருவனா? டேய், போஸ் இல்ல, ஒரிஜினலாவே என்ன தம் அடிச்சாலும் அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அவள ஏன் அவ இப்ப இங்க வந்தான்னு வச்சுக்கியேன், இத பத்த வச்சு அவ மூஞ்சிலேயே ஊதுவேன். பாக்குறியா? அது பக்கத்துல எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நீ பத்த வைக்க வேண்டாம், நீ திரும்பு, அதுவாவே பத்திக்கும். என்னடா உளர்ற? சக்தி ஐயோ ஐஷு, கரும, இவன் கூட சேர்ந்து ஐசுன்னு வருது. ஐயோ கயல் கயல், அது வந்து ஒன்னோட கயல், சும்மா விளையாட்டுக்கு தான். என்ன சக்தி, தம் அடிக்கிறது உங்களுக்கு விளையாட்டா? ஏ அடிக்கலடி, சும்மா போஸ் தாண்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னது போசா? போய் சொல்லாதீங்க சக்தி. ஐயோ உண்மையா தாண்டி சொல்றேன், சும்மா தாண்டி கையில வச்சிருந்தேன், அடிக்கலடி. டேய், முதல்ல இந்த கருமத்தை புடுறா, எல்லாம் ஒன்னால வர்றது. ஏ கயல், என்ன நம்படி, சத்தியமா நான் அடிக்கலடி, சும்மா போஸ் தாண்டி கொடுத்தேன். போய் சொல்லாதீங்க சக்தி. எப்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த பழக்கம்? உங்களை நம்பி நான், முகில், மைனா, நாங்க 3 பேர் இருக்கோம். எங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தம்மெல்லாம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து சக்தி மனசு வந்துச்சு? ஐயோ ஏன்டி, ஏன் ஒரு தம் அடிக்கிற மாதிரி போஸ் கொடுத்ததுக்கு நீ எதுக்கடி முகிலும் மைனான்னு எங்கெங்கயோ போற? நான் அடிக்கலடி, நம்படி கயல். டேய், சொல்லி தொலைடா, விஜய் மாதிரி சிரிச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு நின்னுக்கிட்டு இருக்க, நான் அடிக்கலன்னு சொல்றா. ஆமா கையல், அவன் அடிக்கவே இல்லை. அது ஏன்டா சிரிச்சுக்கிட்டே சொல்ற? அவன் நம்ப மாட்டாடா, இதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம்டா. ஐயோ கையல், அவனை விடு, நான் உன் புருஷன், நான் சொல்றத நம்பு, நான் அடிக்கலடி. அப்ப ஊதுங்க. ஏன் அடிக்கவே இல்லைங்கிற? அடிக்கலல்ல, அப்ப ஊதுங்க. ஐயோ சரி. ஹூ, ஸ்மெல் வருது. என்னது ஸ்மெல் வருதா? ஏ அடிக்கவே இல்லை, எப்படி வரும்? எனக்கு வருது சக்தி. ஐயோ ராமா, சாவடிக்கிறாளே. ஏன் அடிக்கலடி, நம்படி. ஏ சத்தியமா நாட்டுக்கு 4 நல்ல விஷயங்களை சொல்லலான்னு பஞ்சு டைலாக்குக்காக தாண்டி போஸ் கொடுத்தேன். மத்தபடி சத்தியமா நான் தம்ம அடிக்கலடி கயல். தம்ம கையில வச்சுக்கிட்டு பஞ்சா குடுக்குறீங்க? வீட்டுக்கு வாங்க, அதை விட பெரிய பஞ்சா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏ கயல் நில்லுடி. மச்சான், இன்னொரு போஸ். என்னது போஸா? அவ போற போக்க பார்த்தா எனக்கு போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடுவா போல. அட போடா நீ வேற. ஏ கயல் நில்லுடி. பாத்தி ஐஷு, இவன் என்னமோ ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அங்க பாரு, ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு டாக்டர். நான் அவனை பத்தி சொல்லும்போது எதையுமே நீ நம்ப மாட்ட. என்னமோ நான் அவன் மேல இருக்கிற கோபத்துல சொல்றேன்னு நினைப்பேன். ஆனா இப்ப பாரு அவன் லட்சணத்தை. ஷமீருக்கு இந்த பழக்கம்லாம் இல்லையே. இவர் எப்படி சிகரெட்டை கையில வச்சு நின்றுட்டு இருக்காரு, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல? வாங்க வாங்க, கரெக்டா 8 மணிக்கு டான்னு வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா வருவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. சரி உள்ள போங்க, நான் வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன். சரி. டே நில்லு, இங்க பாரு, இதுக்கப்புறம் என்ன சாருன்னு தான் கூப்பிடணும். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நீ எப்படி வேணா கூப்பிடு, ஆனா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டேன்னா நான் உனக்கு ப்ரொஃபஸர், நீ எனக்கு ஸ்டூடெண்ட். அதனால சார்னு தான் கூப்பிடணும். வாடா போடான்னு ஏதாவது வாயில வந்துச்சுன்னு வச்சுக்கேன், வாயை கிழிச்சிருவேன். சரிங்க சார். அது சரி, கிளம்பு. ஐஷு ஒரு நிமிஷம், நேத்து துபாய் ஸ்டைல்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு சொல்லாமையே போயிட்டீங்களே. உங்களை மாதிரி கேவலமானவருக்கு இப்ப வணக்கம் ஒண்ணுதான் கேடு. என்னது கேவலமானவனா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரிஞ்சுதான் பேசுறேன். ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு கூட தெரியாம நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களை கேவலமானவர்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ஓஹோ, இதுக்கு தான் மேடம்க்கு கோபம் வருதா? இது ஹாஸ்பிட்டல் மேல உள்ள அக்கறையா இல்ல நம்ம மேல உள்ள அக்கறையான்னு தெரிஞ்சுக்கணுமே. அது சரி, உங்களுக்கு தம் அடிக்கிற பழக்கமே இல்லையே, இப்ப எங்க இருந்து இந்த பழக்கம் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு தம் அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு உங்ககிட்ட யார் சொன்னா?
அது நீங்க டாக்டர் தானே? டாக்டருங்க யாராவது தம் அடிப்பாங்களா? ஏங்க டாக்டர்னா தம் அடிக்க கூடாதா? விட்டா போலீஸ்னா போய் சொல்லக்கூடாது, டீச்சர்னா லீவ் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க போல. இங்க பாருங்க, பேச்ச மாத்தாதீங்க. நீங்க யாரை கேட்டு தம் அடிச்சீங்க அத முதல்ல சொல்லுங்க. நான் யாரை கேட்கணும்? நான் எல்லாத்தையுமே கேட்டு செய்யறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்க இப்ப இல்ல. அந்த தைரியத்துல தான் தம் அடிச்சேன். ஓ, அப்ப நான் உங்க லைஃப்ல இல்லனா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா ஷமீர்? நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்னங்க? நான் தம் அடிச்சா என்ன, தண்ணி அடிச்சா என்ன, இல்ல எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன? நீங்க இங்க ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்கீங்க. ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் கிளம்பி போய்கிட்டே இருக்க போறீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துட மாட்டேன். ஐயோ ஐஷோ, ஏங்க அழுறீங்க? நான் இதை தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ எங்க அழாதீங்க, யாராவது பார்த்தா என்ன தாங்க தப்பா நினைப்பாங்க? ஐயோ ஐஷோ, இப்ப எதுக்கு அழுகுறீங்கன்னு சொல்லிட்டாவது அழுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷமீர். நான் உங்க லைஃப்ல இல்லாம நீங்க என்ன நினைச்சு ஃபீல் மட்டும் தான் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி தம்மெல்லாம் அடிச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? ஐஷோ, ஒருவேளை நான் தம் அடிக்கிறேன்னு நினைச்சு அழுகிறீங்களா? ஐயோ மண்டை காய வைக்கிறாளே, எதுவுமே சொல்லாம இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நம்ம தம் அடிக்கிறதுனால தான் அழறாளோ? ஐஷு, ஒருவேளை நான் தம் அடிக்கிறேன்னு நீங்க அழறதா இருந்தா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க, நான் தம்மெல்லாம் அடிக்கல. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. கையில தம்ம வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க, தம் அடிக்கலன்னு சொன்னா நான் நம்பணுமா? ஓ, அப்ப நான் தம் அடிக்கிறேன்னு தான் அழறாளா? ஏன் ஐஷு, நான் தம் அடிக்கிறதுக்கு நீ ஏன் அழற? எனக்கு ஏதாவது ஆயிடும்னா? சரி, எனக்கே அப்படி ஏதாவது ஆனா கூட உனக்கு என்ன? ஏன் ப்ராஜெக்ட் முடிக்க முடியாதுன்னா? நிறுத்துங்க ஷமீர், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஷமீரா? இவ என் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டாளே. இங்க பாருங்க, பேச்ச மாத்தாதீங்க. நீங்க சிகரெட் பிடிச்சீங்களா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லுங்க. ஐயோ ஐஷு, நான் தம் அடிக்கல, சும்மா தான் கையில வச்சிருந்தேன். இல்ல, சும்மா யாராவது கையில வச்சு நிப்பாங்களா? நீங்க தம் அடிச்சிருக்கீங்க. ஐயோ ஐஷு, நான் அடிக்கலன்னு சொல்றேன்ல. இல்ல, போய் சொல்றீங்க. நீங்க தம் அடிச்சிருக்கீங்க. நான் தம் அடிச்சனா இல்லையான்னு இப்போ உனக்கு ப்ரூவ் பண்றேன். இப்ப சொல்லு, நான் தம் அடிச்சிருக்கனா? கம்பஞ்சங்க விழுந்து மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உரத்தரே, கொடிய விட்டு கொதிச்சு மல்லிகையே, ஒரு மொழி சிரிச்சு பேசறே, வாயமில வாய வச்சே வார்த்தைகளை உறிஞ்சு போட்ட, விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. அப்புறம் இது ஹாஸ்பிட்டல். எங்க உங்களுக்கு கிளாஸுக்கு டைம் ஆகல? சீக்கிரமா கிளாஸுக்கு போங்க. சும்மா தேவையில்லாம நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு? நான் தேவையில்லாம நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கனா? மிச்சத்தை அங்க கிளாஸ்ல போய் கண்டினியூ பண்ணலாம், நடங்க. என்னது? ஐயோ ரியா செல்லம், ஏமா அழுதுகிட்டே இருக்க? உன் அப்பா நான் சொல்ல சொல்ல கேட்காம ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். எவ்வளவு சொன்னாலும் கேட்கல, என்ன செய்ய? சரி அழாத, உன் அப்பா இப்ப வந்துருவான். நீ இந்த பொம்மையை வச்சு விளையாடு, அழாம இருடா. ஐயோ, குழந்தை அப்பா அப்பான்னு கிடந்து அழுதுகிட்டு இருக்கு. இந்த குழந்தைக்காகவாவது கொஞ்ச நாளைக்கு வீட்டுல இருக்கணும்னு எனக்கு தோணுதா? இத்தனை நாள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது குழந்தைய எப்படி பார்த்துக்கிட்டா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. சரி, எப்படியோ அவ இருந்து பழகிட்டா. இப்போ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா, வீடும் புதுசு, ஆளுங்களும் புதுசு. எங்கேயோ வந்திருக்கோம்னா அதுவே பாவம் பயத்துல இருக்கும். ஒரு 10 நாளைக்கு கூட இருந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் விட்டுட்டு போனா அந்த குழந்தையும் கொஞ்சம் அழுகாம இருக்கும். அதெல்லாம் இவனுக்கு எங்க தெரியுது? அவன் படக்கு கொடுத்துட்டு போயிட்டான். ஐயோ இல்லட செல்லம், காலையில இருந்து ஏதோ சாரா இருந்தா, அவ தூக்கி வச்சுக்கிட்டு என்னத்தையோ விளையாட்டு காமிக்கவும் கொஞ்சம் அமைதியா இருந்தா. அப்புறம் தூங்கி எந்திரிச்சாச்சு. சாரா வேற வெளியே போயிருக்கா, இப்ப அழுதுகிட்டு இருக்காளே. இவன் வர நேரமாச்சு, இன்னும் காணல. மா
ரியா ஏன் அழுதுட்டு இருக்க? அதை ஏன்டா கேட்குற? குழந்தை ரொம்ப நேரமா அப்பா அப்பான்னு சொல்லி அழுதுட்டே இருக்கா. நீ இல்லாம அவளுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இந்த வீட்டில் யாரையும் பழக்கம் இல்லைல்லடா, இப்போதானே புதுசா வந்திருக்கா. ஒரு வாரம் 10 நாளாவது கூட இருந்து எல்லாரையும் பழகினதுக்கு அப்புறம் விட்டுட்டு போனீன்னா சரி. திடீர்னு விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்ட. அவ பாவம் உன்னை காணும்னு அழுதுகிட்டே இருக்கா. ஐயோ ரியா குட்டி, அப்பாவை காணோன்னு அழுதுகிட்டு இருக்கியா? அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தானடா போயிருக்கேன். அதான் பாட்டி இருக்காங்களே, பாட்டியோட விளையாடிக்கிட்டு இருக்கணும்ல. பாட்டியா, இவ்வளோ நேரம் நான் தான் உன் பாட்டி அழாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் அவளுக்கு தெரியல நான் பாட்டின்னு. இப்போ நீ வந்து அழாத பாட்டி இருக்காங்கன்னு சொல்லவும் தான் அவளுக்கு நான் பாட்டின்னு தெரியுது. கள்ளி மா அவெல்லாம் செட் ஆயிருவாம்மா. ஏதோ தூங்கி எந்திரிச்சதுனால நான் வேணும்னு அழுதுருப்பா, மற்றபடி ஒன்றும் இல்லை. அது சரி. அப்புறம் நீ அங்கே இருக்கும்போது என்னடா பண்ணுவ? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகும்போது குழந்தைய யார்கிட்ட விட்டுட்டு போவ? ரியாவை பார்த்துக்கிறது தாம்மா பெரிய பிரச்சனையா இருந்தது. பொன்னியம்மான்னு ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சிருந்தேன். அவங்க கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சக்தி வீட்டில் தான் விடுவேன். கையல் பார்த்துக்குவா. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். அப்புறம் இப்போ ஐஷு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாளா ஐஷு வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்த்துக்குவாமா. சரி சரி, நீ இப்போ தானே வந்திருக்க. இரு, உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். அம்மா இருங்க, பாப்பாவுக்கு தான் ஐஷுவோட சேர்றது பிடிக்கல. உங்களுக்குமா பிடிக்கல? ஐஷுவும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்து நீங்க அவளை வேண்டான்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குமா. ரியாவுக்காக கூடவா ஐஷு என் கூட வந்து சேரணும்னு நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா கூட பரவாயில்லம்மா. ஆனா ரியாவுக்கு ஒரு அம்மாங்கிறது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? என்ன நீங்க எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்க? அந்த மாதிரி ரியாவை பாத்துக்கிறதுக்கு அவ அம்மா அவ கூட இருக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையாம்மா? வாப்பாவுக்கு தான் ஐஷு ஒரு ஹிந்துங்கிறதுனால அவளை பிடிக்கல. ஆனா உங்களுக்கும் ஐஷுவை பிடிக்கலையாம்மா? கொஞ்ச நாள் ஐஷு ஆயிஷாவை இந்த வீட்டில் இருந்தா. அந்த டைம்ல உங்களுக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா? அவ ஆயிஷாவா இருக்கும்போது அவ மேல நீங்க எவ்வளவு பாசம் காமிச்சீங்க. அப்படி இருந்து நீங்க இப்ப அவ ஐஷுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளை இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்கன்னா அப்ப வாப்பா மாதிரி நீங்களும் மதத்தை மட்டும்தான் முக்கியமா நினைக்கிறீங்களாம்மா? கொஞ்சம் ரியாவை பாருங்கம்மா. அம்மாவோட பாசத்திலையும் அரவணைப்புலையும் இருக்க வேண்டிய இந்த வயசுல அம்மானா யாருன்னு கூட தெரியாம இருக்கிற அந்த குழந்தைக்காகவாவது உங்களுக்கு திரும்பவும் ஐஷு என் கூட வந்து சேரணும்னு தோணவே இல்லையாம்மா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.